ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெலாக்கொட்டை பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். பெலாக்கொட்டை எடுத்துக்கோங்க. மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்து 4 துண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து கடைஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். குழம்பு வைக்கிறப்ப இதை கடைஞ்சி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நம்ம வந்து இந்த பெலாக்கொட்டை குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்மளோட டேஸ்ட்டு சத்து எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பெலாக்கொட்டை முதல்ல போட்டுடலாம்.